ஹாய், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் 1/2 kg நான் எடுத்திருக்கேன். அதை சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி, தயிர் தேவையான அளவு நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெட்சப் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. கடைசியாக சால்ட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் லெமன் கொஞ்சம் இதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை கொஞ்சம் பிழிஞ்சேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சேர நல்லா அமுக்கி பிணையணும். இந்த போட்டிருக்க மசாலா எல்லாமே எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா அமுக்கி பிணையணும். நல்லா அமுக்கி பிணைஞ்சிட்டு அதை அப்படியே ஓரமாக ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் லைட்டாக நம்ம பிரட்டி விட்டுக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி தனியாக பிரிஞ்சு நிற்கிறத நல்லா பார்க்க முடியும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அந்த டைம் நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கணும். எல்லாமே நம்ம அந்த லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். இல்லைன்னா கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயை கொஞ்சம் நம்ம கூடவே சேர்த்துக்கணும். இப்படி நம்ம அடிக்கடி 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி பிரட்டி விடணும். மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி கொஞ்சம் வெந்திருக்க மாதிரியும் நமக்கு தோணும். அந்த டைமில் திரும்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா பிரட்டி விடணும். எந்த அளவுக்கு இந்த சிக்கன் எண்ணெயோடு சேர்ந்து வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். திரும்ப என்ன பண்ணுறோம், இது பிரட்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் மாறும். அதோட எண்ணெய் நல்லா மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துட்டாலே கறி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அதுக்கு மேலே மல்லி இலையை தூவி அதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிண்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட தோணும். அந்தளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு செய்யும் போதே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நம்ம எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வைக்கிறோம். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இதில் வேறு எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம செய்ய போகிறது கிடையாது. இதை செஞ்சு பார்த்துட்டு இதை ரசம், தயிர், மட்டன் குழம்பு, எல்லா வகையான குழம்பு கூடயுமே இது மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.